Hi friends, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா MI Note 8 ஓகேங்களா. MI Note 8 இது வந்து லாக் பேட்டர் லாக் போட்டுருக்கு பாருங்க. இப்போ பாருங்க பேட்டர் லாக் போட்டுருக்கலாம். பேட்டர் லாக் போட்டுருக்கு. இது எப்படி இப்போ ஆன் ரீசெட் பண்ண போகிறோன்றத பார்க்க போகிறோம் ஓகேங்களா. எந்த லாக் போட்டாலும் எடுத்துக்க மாட்டேது, லாக் மறந்துட்டோம். இப்போ நம்ம லாக் மறந்தாச்சு அப்படின்றதுக்காக தான் இப்போ இது பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஆனால் இந்தமாரி பண்ணுறதால அது உள்ளே இருக்க டேட்டாஸ் எல்லாமே எரேஸ் ஆகிடும் ஓகேங்களா. ஃபார்மேட் ஆகிடும். அதில் இருக்க ஃபோட்டோஸ் கான்டாக்ட் எதுவுமே கிடைக்காது திரும்ப, சரிங்களா. இப்போ வால்யூம் அப் பட்டனும் அண்ட் பவர் பட்டனும் லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வைப்ரேட் வந்து லோகோ வந்தோடனே ரிமூவ் கை எடுத்துருங்க. ரெக்கவர் மோடுன்னு சொல்லுவோம், அந்த மோடுக்கு போய்டும் அது. இப்போ அதில் என்ன இருக்குன்னா வைப் டேட்டான்னு இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டாவதா அதுக்கு கீழே இருக்குங்க. அதுக்கு இறக்கிறதுக்கு வந்து வால்யூம் டவுன் பட்டன் ஓகேங்களா. பட்டன் இல்லை பண்ணோம், ஓகே கொடுத்துக்கு பவர் பட்டன். அதில் வைப் ஆல் டேட்டா, அதுக்கு கன்ஃபர்மேஷன் கீழே திரும்பி கொடுத்து வைப் டேட்டா கொடுத்து கன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகினுக்குங்களா. ஃபுல்லாகவும் ரீசெட் ஆகிடும். செட்டு கடையிலேருந்து வாங்காமல் எப்படி இருந்தோ அந்தமாரி ஃப்ரெஷ் ஆகிடும் ஓகேங்களா. டேட்டா வைப்பு சக்ஸஸ்ஃபுல் ஓகேங்களா. பேக் போங்க. ரீபூட் நான் கொடுத்தோன்னே, ரீபூட் சிஸ்டம் கொடுத்தோன்னே செட் ஆஃப் ஆகி ஆன் ஆகும் ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த ரீபூட் வந்து இது பண்ணோன்னே லாக் எல்லாமே நமக்கு ரிமூவ் ஆகிடும் சரிங்களா. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. இப்போ லாக் ரிமூவ் ஆகிடுச்சு, ஆனால் ஒரு ப்ராப்ளம் வரும். அது என்ன ப்ராப்ளம்ன்றத பார்க்கலாம் சரிங்களா. சொல்கிறேன், ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் சரிங்களா. ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். நம்ம 11 வந்துச்சுங்களா, கிளிக் பண்ணுங்கள். அதை சென்டரில் ஒரு கஸ்டமர் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா லாங்குவேஜ் சூஸ் பண்ணுவோம். லாங்குவேஜ் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ரிலீஜன் இந்தியன் இருக்க, இந்தியான்றதை கிளிக் பண்ணிங்க. டிக்கில் இருக்குது, நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குவோம். நல்லா பாருங்கள். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்களா, நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஸ்கிப் கேட்கும், ஸ்கிப்பு கொடுங்க. ஒய்ஃபை கனெக்ட் பண்ண சொல்லலாம், அதெல்லாம் டீம் ஒன் கண்டிஷனுங்க ஓகே கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. ஸ்கிப்பு சிம் கார்டு இன்செட் இல்லைன்னா அதெல்லாம் ஸ்கிப் கொடுங்க. மோரு அக்செப்ட்டு. ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நல்லா தெரியும் ஓகேங்களா. ஸ்கிப்பு நெக்ஸ்ட்டு ஸ்டார்டப்பு கம்ப்ளீட் வந்து கிளிக் பண்ணுங்கள். லோட் ஆகின்னு இருக்கு. பாருங்கள், நாட் சிக்னேட் என்னன்னு வருதா, நாட் சைனேட்னு வருதா. இந்த ப்ராப்ளம் தான் சொன்னேன். இது என்ன ப்ராப்ளம்னா ஒன்றும் இல்லை, நம்ம இமெயில் ஐடி அதில் கொடுத்துருப்போம். நமக்கு அந்த மெயில் ஐடி தெரிஞ்சிருந்தால் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி அப்படியே ஆன் பண்ணிக்கலாம். நம்ம செல்லில் போட்ட மெயில் ஐடி நம்ம மறந்துட்டோம், நம்ம தெரியல அப்படின்னா அந்த மெயில் ஐடியை ரிமூவ் பண்ணணும் சரிங்களா. அது ரிமூவ் பண்ணுறது எப்படின்றத இதிலே பாருங்கள், ஃபுல்லாக இந்த வீடியோவிலே கொடுத்துருக்கேன் சரிங்களா. திரும்பி கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தேனே அதே நாட் சைன்இன் தான் வருது.
சரிங்களா? மொபைல் வாங்கும்போது ஃபஸ்ட்டு கொடுத்துரு பார்த்தீங்கன்னா அந்த மெயில் ஐடி, அந்த மெயில் ஐடி நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி தெரியாத பட்சத்தில் அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அந்த மெயில் ஐடி அப்படின்றத பாருங்கள். செட்டப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஒய்ஃபை இது ஒய்ஃபை சிம்பிள் காட்டுது பார்த்தீங்களா? அதில் நம்ம ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் வேறு மொபைல்லேருந்து கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணி பாஸ்வேர்ட் போடுங்க. நான் பாஸ்வேர்ட் போட்டிருக்கேன், பாஸ்வேர்ட் போடுறேன். ஒய்ஃபை இது பண்ணோன்னே கனெக்ட் ஆகிடும். ஒய்ஃபை கனெக்ட் ஆகிடுச்சிங்களா? ஒய்ஃபை கனெக்ட் ஆன பிறகு அதில் ஆட் நெட்வொர்க்குன்னு பார்த்தீங்களா? கீழே இருக்கு பாருங்கள். SSD அதில் வந்து www.youtube.com youtube.com வந்து கொடுத்துடணும். அதை அப்படியே அழுத்தி பிடிச்சி காப்பி பண்ணால் கீழே லாஸ்ட்டில் இருக்கும் லிங்க்கு, அதை கிளிக் பண்ணோன்னே ஓப்பன் ஆகிடும் யூடியூப் ஓப்பன் ஆன பிறகு நம்ம எப்படி இது பண்ணோன்னா அந்த ஒரு பொம்மை இருக்குது பார்த்தீங்களா? அந்த பொம்மையை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து செட்டிங்ஸ்னு வரும். அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அபோட்டில் வந்து யூடியூப் டீம்ஸ் ஆஃப் சர்வீஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கொடுத்துன்னு ஆட் கண்டிட்டு கொடுத்துன்னு ப்ரௌசிங் ஓப்பன் ஆகும். இது ஒரு ப்ரௌசரு. அந்த ப்ரௌசரில் நம்ம இது பண்ணுற மாதிரி அதில் போய்ட்டு கிளியர் பண்ணிவிட்டு கூகுள் அக்கௌண்ட் மேனேஜர்னு போடணும். சரிங்களா? நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணுற ஃபைல் இது அதுதான். கூகுள் அக்கௌண்ட் மேனேஜர் 9.0 APK அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். சரிங்களா? அதை கிளிக் பண்ணோன்னே ஓப்பன் ஆகும். அந்த ஃபைலை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் கொடுத்தோன்னே இருங்க, இது பண்ணிவிட்டு பாருங்க, ப்ரீமியம் அதை கொடுங்க. அலோவ் கொடுங்க. ஓகே கொடுத்தேன், டவுன்லோட் ஆகும். இல்லைன்னா டவுன்லோட் இதில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் இதை கிளிக் பண்ணேன். இது டவுன்லோட் ஆகுதுங்களா? கூகுள் அக்கௌண்ட் மேனேஜர் வெர்ஷன் 9.0 APK. ஓகேங்களா? இதை வந்து டவுன்லோட் பண்ணணும். இது ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிட்ட பிறகு இன்னொரு ஃபைல் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஆப்புன்னு சொல்லுவோம் இதை. இந்த அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு 2 அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணோம். ஒன்று கூகுள் அக்கௌண்ட் மேனேஜர், இப்போ அதுதான் டவுன்லோட் பண்ணின்னு இருக்கோம். இதை டவுன்லோட் பண்ணி முடித்த பிறகு நெக்ஸ்ட்டு என்ன அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறத பாருங்கள். சரிங்களா? இந்த 2 இதுவும் பண்ணால் தான் நம்ம அந்த FRP லாக்குன்னு சொல்லுவோம். அதான் கூகுள் அக்கௌண்ட் வந்து கேட்டது பார்த்தீங்களா, நாட் செகண்ட்னு. அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த 2 ஆப்பும் நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். சரிங்களா? ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணுது, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சிங்களா? பேக் போங்க. பேக் போயிட்டு கூகுள் ப்ரௌசிங்லேயே போய்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா திருப்பி இன்னொரு ஆப் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஆப் நேம் அதையும் டவுன்லோட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்னா இதை கிளியர் பண்ணிங்க. கிளியர் பண்ணிவிட்டு FRP பைபாஸ் APK. ஓகேங்களா? அதை போட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா அந்த ஆப் வரும். அந்த ஆப்பையும் டவுன்லோட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்துருக்கு பாருங்கள், அந்த டவுன்லோட் கிளிக் பண்ணுங்கள். இல்லை வேறு இதில் கூட கொடுத்து அதில் வர்றது எல்லாமே அதுதான். நமக்கு வந்து அந்த APKன்ற ஃபைல் அந்த இதை வந்து டவுன்லோட் பண்ணணும். FRP பைபாஸ் இதை கிளிக் பண்ணோடனே டவுன்லோடு கேட்கும். டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோடு பார்க்கணுன்னா சைடில் கார்னர் லாஸ்ட்டில் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணி டவுன்லோடுன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் தெரியும். சரிங்களா? டவுன்லோட் ஆகிடுச்சு இப்போ 2 ஃபைலுமே. இப்போ ஃபஸ்ட்டு எந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் கூகுள் அக்கௌண்ட் மேனேஜர் அதை இன்ஸ்டால் பண்ணும். செட்டிங்ஸ் இது பண்ணணும், இதை அலோவ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஆப்புக்குள்ளே போய் இன்ஸ்டால் பண்ணலாமான்றதை அலோவ் பண்ணணும். ஸோ அது வேறு ஒன்றும் இல்லை, அலோவ் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆன பிறகு இந்த ஆப்பை ஓப்பன் கூட. சரிங்களா? அதனால் பேக் போயிடுங்க. பேக் போயிட்டு FRP பைபாஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப் டவுன்லோட் பண்ண பார்த்தீங்களா, அந்த ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணணும். சரிங்களா? அதையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இன்ஸ்டால் நம்ம கொடுங்க. இன்ஸ்டால் நான் கொடுத்தேன்னு ஓகே ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த ஓப்பன்னு காட்டு பார்த்தீங்களா, கீழே
சரிங்களா? அந்த ஓப்பனை வந்து கிளிக் பண்ணணும் கூகுள். இப்போ நம்ம அந்த ஓப்பனை கிளிக் பண்ணி தான் இது பண்ண போகிறோம். லாக்கு இது பண்ணுறது எப்படி இது பண்ணலான்றத பாருங்கள். ஃபுல்லாக ஓப்பன் கொடுதுங்க. ஓப்பன் கொடுத்தோன்னே மெயில் ஐடி கேட்குங்களா, அதுக்கு மேலே 4 புள்ளி இருக்கும். அந்த புள்ளியை கிளிக் பண்ணினா ப்ரௌசிங் சிக்னின்னு வரும். அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா நியூ மெயில் ஐடி லாகின் பண்ணுற பேஜ் வரும் பாருங்கள். வந்துச்சிங்களா? அதில் இப்போ வந்து மெயில் ஐடி போகணுங்க. ஓகேங்களா? என்னோடய மெயில் ஐடி போகணும். உங்களுக்கு எந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டு தெரியுமோ அந்த ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிங்க. என்னோடய மெயில் ஐடி போட்டு பாஸ்வேர்டு நான் போட்டு லாகின் பண்ணுறேன். சரிங்களா? லாகின் பண்ணிவிட்டு லாகின் பண்ண பிறகு பாஸ்வேர்டு போடுங்க. பாஸ்வேர்டு போட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு வெளியே வந்துச்சிங்களா? அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணோம், மொபைலை வந்து ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணால் அந்த பவர் பட்டன் அழுத்தி பிடிச்சின்னா ரீபூட் நவ் கேட்கும். ரீபூட் நவ் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னு வச்சுக்க, செட்டு ஆஃப் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆன் ஆகும். சரிங்களா? இப்போ ஆஃப் ஆகி திரும்பி ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆன் ஆகுது. ரீபூட் நவ்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே ஆஃப் ஆகி ஆன் ஆகுது செட்டு. ரெட்மி நோட் 8ன்னு வந்துச்சு. ஃபுல்லாக வெயிட் பண்ணுங்கள். அதை இப்போ வந்த பிறகு அதை எப்படி நம்ம உள்ளே போகணும் அப்படின்றத ஆப்ஷனும் பாருங்கள் ஃபுல்லாக. சரிங்களா? அதில் இது பண்ணி ஓகே வந்துடுச்சிங்களா? இப்போ இது வந்த பிறகு அதை கிளிக் பண்ணுங்கள். சென்ட்ரல் பாயிண்டில் ஒன்று மைனஸ் ஒரு இன்ட்டுமே இருக்கா, அந்த குடி இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போவோம். அதை கிளிக் பண்ணினே வந்துச்சு. லாங்குவேஜ் சூஸ் பண்ண சொல்லும். லாங்குவேஜ் கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குங்க. ரிலிஜன் இந்தியா தான் இருக்குது, அது நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு திருப்பி நான் ஸ்கிப் கொடுத்துருங்க. வைஃபை கனெக்ட் பண்ண சொல்லும். வைஃபை கனெக்ட் பண்ண தேவையில்ல, நம்ம தான் ஏற்கனவே லாகின் பண்ணதால இப்போ ஓப்பன் ஆகிடும். அதனால் கண்டிஷன் மட்டும் கரெக்டாக கொடுத்து ஸ்கிப் கொடுத்து உள்ளே போயிடுங்க. ஸ்கிப்பு அக்செப்ட் கொடுத்து கரெக்டாக எப்படின்றத பாருங்கள் ஃபுல்லாக. ஓகே இப்போ பாருங்கள், ஸ்கிப் கொடுங்க. ஸ்கிப் கொடுத்து நெக்ஸ்ட்டு சூஸ் கம்ப்ளீட் தான். நெக்ஸ்ட்டு செட்டப் கம்ப்ளீட்டட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஏ செகண்ட். இப்போ நமக்கு அந்த ப்ராப்ளம் வரல. ஓகேங்களா? டைரெக்டாக ஓப்பன் ஆகிடுச்சு. சரிங்களா? அதில் கிளிக் பண்ணி வேணால் செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ நம்ம இது பண்ணிட்டு பிறகு ஓப்பன் ஆகிட்ட பிறகு என்ன பண்ணால் அதில் அந்த FRP பைபாஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ண பார்த்தீங்களா, அந்த ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணும். சரிங்களா? அப்போ தான் வந்து நம்ம புது மெயில் ஐடி லாகின் பண்ணும்போது இதாகும். நமக்கு தெரிஞ்ச மெயில் ஐடி போட்டுருந்தால் பிரச்சனை இல்லை. நம்ம தெரியாத மெயில் போனால் டெலிட் பண்ணிவிட்டு திரும்பி வேறு லாகின் பண்ணிவிட்டு தான் அந்த FRP பைபாஸ்ன்றதை வந்து அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அன்இன்ஸ்டால் பண்ணினா ஓகே. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே. தேங்க்யூ.